உங்க ஊர்ல நீங்க எப்படியோ, எங்க ஊர்லயும் நாங்க அப்படிதாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான், அமெரிக்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே, ட்ரம்ப் விஷயத்துல உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சொல்லாம, இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் மறைச்சு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஷாக்கிங்கா வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே ஒரு அதிர்ச்சியான நியூஸ வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, திடுதிப்புன்னு அவர ஒருத்தர் வந்து சுட்டுட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கு ட்ரம்ப் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அந்த துப்பாக்கி குண்டு வந்து அவரோட வலது காது பக்கத்துல வந்து காத தொலைச்சிட்டு வந்து போயிருக்கு. இதனால ஒரு சின்ன காயத்தோட ட்ரம்ப் வந்து தப்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அவரோட உயிருக்கே ஆபத்து வந்து ஏற்பட்டிருக்கும். இந்த மாரி விஷயத்துல வந்து இப்ப அமெரிக்காவோட நியூஸ் பேப்பர்ஸான நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட்லலாம் என்ன மாரி நியூஸ போட்டுட்டு இருக்காங்கன்னா, திடுதிப்புன்னு ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. அங்க பளீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, அதனால அப்படியே ட்ரம்ப் கீழ விழுந்துட்டாரு. இத வந்து பார்த்தவுனே, அங்க உள்ள பாதுகாப்பு அமைப்பினர் எல்லாருமே ட்ரம்ப்ப வந்து சேஃபா மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அங்க ட்ரம்ப் நின்னு பேசிட்டு இருக்கும்போதே, திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி, அவர சுட்டத மட்டும் விட்டுட்டு, மத்த நியூஸ் இது மாரியே வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. அத பார்க்கும்போது, ஒரு சின்ன பிள்ளைய கேட்டா கூட வந்து சொல்லிரும். ட்ரம்ப்ப வந்து வேணும்னே கொலை முயற்சி பண்ணி, இது மாரி யாரோ வந்து சுட்டுருக்காங்க. அந்த ஒரு சூட்ல வந்து ஜஸ்ட் மிஸ் ட்ரம்ப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனா, இந்த மாரி ட்ரம்ப்ப ஒருத்தவங்க வந்து சுட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்தையே சொல்லாம, அந்த ஒரு விஷயத்துல அமைதியா இருந்து, அந்த ஒரு விஷயத்த அமுக்கி, அத வெளிய சொல்லிறக்கூடாது, எக்காரணத்த கொண்டு வெளிய சொல்லிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ட்ரம்ப்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடுதிப்புன்னு இந்த மாரி ஆயிருச்சு. எப்படியோ காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி, அப்படியே நியூஸ மாத்தி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு. இதே மாரி ஒரு விஷயம் நம்ம இந்தியால நடந்துருந்துச்சு அப்புட்ன்னா, இந்நேரம் இந்த அமெரிக்க ஊடகங்கள் வந்து பொங்கி எழுந்திருப்பாங்க. நீங்களே நெனச்சு பாருங்க, இப்ப வந்து இந்தியால எதிர்க்கட்சி தலைவரா ராகுல் காந்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பிரச்சாரத்துல ஈடுபடும்போது, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூயார்க் டைம்ஸ்லலாம் அப்படியே நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிக்கிள போட்டு தள்ளியிருப்பாங்கங்க. என்னாச்சுன்னே தெரியல, ராகுல் காந்திக்கு இந்த மாரி ஒரு கொலை முயற்சி வந்து நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு பிரதமர் மோடி தான் வந்து காரணம், அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு, அப்பட்டமா இவங்க இஷ்டத்துக்கு வந்து திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா, இதே மாரி ஒரு விஷயம் வந்து அமெரிக்கால நடக்கும்போது எப்படி பொத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இதுக்கு தான் எல்லாருமே அமெரிக்க ஊடகங்கள விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊடகங்கள்னா என்ன பண்ணணும்? நடுநிலைமையா இருந்து என்ன விஷயம் நடக்குதோ அத மக்கள் கிட்ட தானே வந்து சொல்லணும். ஆனா, நீங்க என்ன விஷயம் நடந்துச்சோ, அத வந்து மறைக்கிறதுக்கு நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு விளாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ட்ரம்ப்புக்கு இந்த மாரி நடந்தது தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்ப வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. காரணம் என்னன்னா, இப்ப அமெரிக்கால வந்து அடுத்து எலக்ஷன் வந்து வரப்போது. ஸோ இந்த ஒரு எலக்ஷன்ல வந்து அடுத்து ட்ரம்ப் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்து அடிபட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, அங்க நடந்த டிபேட்ல வந்து அமெரிக்க அதிபர் பைடன் வந்து பயங்கரமா ஒளருன்னு ஒளறிட்டாரு. ஆனா அந்த டிபேட்ல வந்து ட்ரம்ப் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதனால தான் அங்க வர கருத்து கணிப்புல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த தடவ ட்ரம்ப் தான்ப்பா வின் பண்ணுவாரு. அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி, இது மாரிலாம் வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்படி இருக்கும்போது, அடுத்த அதிபராக போற ட்ரம்ப்புக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா, இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா, உலக அரங்குல அமெரிக்கா எவ்வளோ பெரிய ஒரு நாடு அப்படின்னு வந்து தெரியும். அடுத்து வந்து கொஞ்ச நாள் எலக்ஷன் வரப்போது. இப்படி இருக்கும்போது, ஒரு பிரச்சாரத்துல அத்தன பேர் நிக்கும்போது, அந்த பிரச்சாரத்துல வந்து பேசும்போது, அசால்ட்டா அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ட்ரம்ப் வந்து சுடுறாங்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான மேட்ரு. இந்த ஒரு விஷயத்துல சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம, அமெரிக்காவோட ஊடகங்கள் வந்து எப்படி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துற விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் தாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவோட முன்னாள் அதிபரா வந்திருக்காரு. அமெரிக்காவோட அதிபருக்கு என்ன பாதுகாப்புகள் வந்து குடுக்குறாங்களோ, அதே அளவு நிகரா அமெரிக்காவோட முன்னாள் அதிபருக்கும் பாதுகாப்புகள் வந்து இருக்கு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் நின்னு பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலேயே வந்து கவுண்டர் ஸ்னைப்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இது மாரி தூரத்துல இருந்து யாராவது குறி வச்சு ட்ரம்ப் அவர்கள சுட பார்க்குறாங்களா அப்படின்றத பார்த்து, சுடுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து சுடணும். ஆனா இந்த கவுண்டர் ஸ்னைப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ட்ரம்ப்ப வந்து சுட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சுட்டுருக்காங்க. இதுதாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா வந்திருக்கு. இப்ப ட்ரம்ப்ப வந்து சுட்டவுடனே கவுண்டர் ஸ்னைப்பர்ஸ் வந்து சுடணும் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே! அவர் பண்ற அந்த வேலைய ஒரு போலீஸார் கூட பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. அவருக்கு எந்த விதமான விஷயமும் நடக்கக்கூடாது. அவர் சேஃபா அந்த இடத்துல நின்னு பேசணும் அப்படின்றதுக்காண்டி தான், அவருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்புகள வந்து குடுக்குறாங்க. ஆனா இந்த ஒரு பாதுகாப்புகளை மீறி இது மாரி நடக்குது அப்படின்னா, இதுதாங்க நமக்கு பெரிய சந்தேகமா
சந்தேகமா இருக்கு. அப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு வந்து குடுக்கப்படலையா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கால உள்ள ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப அமெரிக்கா அதிபரா ட்ரம்ப்ப ஆக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நெறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரம்ப்ப வந்து பதவியிலேருந்து தூக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மேல கேஸ் போட்டு பார்த்தாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால ஒரு கட்டத்தில வந்து ட்ரம்ப்ப வந்து கொலை பண்ற அளவுக்கு கூட போவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் வந்து கேட்கும்போது அந்த அளவுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமா வந்துருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தாங்க வந்து இருக்கு. அதனால இது எதனால நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தே வந்து ஆகணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா ட்ரம்ப் அவர்களோட மனதைரியத்த தாங்க எல்லாருமே வந்து பாராட்டணும். ஏன்னா அவர வந்து சுட்டு அவர் காதுல இருந்து ரத்தம் அந்த அளவுக்கு வந்து ஒழுகிட்டு இருக்கு. அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம, நான் வந்து என்னோட தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ வந்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி, இப்படி வந்து ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிருந்தாருங்க. இப்ப அந்த ஒரு ஃபோட்டோ தான் சோசியல் மீடியால வந்து பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இத வந்து பார்த்துட்டு ட்ரம்ப்ப நெறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையேப்பா! அவர் காதுல வந்து சுட்டு அந்த அளவுக்கு ரத்தம் போய்க்கிட்டு இருக்கும்போது கூட, அவரோட தொண்டர்கள பார்த்து இந்த மாரி சொல்றாரு பார்த்தீங்களா? உண்மையிலே ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராங்கான பெர்சன்பா. இது மாரி ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, ட்ரம்ப்ப இந்த அளவுக்கு வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த வச்சு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராவும் கருத்துக்கள வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன வந்து சொல்றாங்கன்னா, "ஏன்பா நம்ம வந்து ட்ரம்ப் மேல சந்தேகப்படக்கூடாது? இப்ப ட்ரம்பே இந்த எலக்ஷன்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, அவரா ஒரு ஆள செட் பண்ணி வச்சு, இந்த மாரி வந்து சுடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ட்ரம்ப் கூட இதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்லன்னு" சொல்லி, இது மாரி இஷ்டத்துக்கு வந்து கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்கு. யாராவது ஒரு நபர் வந்து, "என்னோட காத பார்த்து சுடுப்பா, காத பார்த்து சுடு" அப்படின்னு சொல்லி, இது மாரி ஒரு ஆள செட் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம வீடியோ பார்த்த நமக்கு வந்து தெரியும். ட்ரம்ப்புக்கு வந்து இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கொஞ்சம் தள்ளி நின்றிருந்தா கூட, கண்டிப்பா அந்த குண்டு வந்து கரெக்ட்டா அவரோட தலையில தான் வந்து போய் பட்டிருக்கும். அவரோட உயிரே வந்து போயிருக்கும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல வந்து காதுல பட்டு காயத்தோட வந்து போச்சு. இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து ஷாக் ஆயிருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல கூட ட்ரம்ப்ப வந்து குறை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையிலே அவங்க மேல தான் வந்து சந்தேகமா வந்திருக்கு. இப்ப அதனால இந்த ஒரு சம்பவம் வந்து அமெரிக்க தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா வந்து மாறப்போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நடக்கப் போற அமெரிக்க தேர்தல்ல வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு தான் ஆதரவு அதிகமா வந்திருக்கு. அவர் தான் வந்து வின் பண்ண போறாரு அப்படின்ற மாரிலாம் கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்ப நடந்த சம்பவம் வந்து இன்னுமே ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி போன தேர்தல்லே ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ண வேண்டியது தான். ஏன்னா கொரோனா எல்லார் வாழ்க்கையிலயும் விளையாண்ட மாரி ட்ரம்ப் அவர்களோட வாழ்க்கையிலே வந்து விளையாண்டுருச்சு. அதனால தான் பைடன் வந்து ட்ரம்ப்ப ஓவர்டேக் பண்ணி வின் பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்ப வந்து அவருக்கு ஆதரவுகள் அதிகமா இருக்கு. அதனால நடக்க போற தேர்தல்ல அவர் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அமெரிக்க தேர்தல்ல வந்து என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.